நண்பர்களே வணக்கம். ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போன அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வரப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு பேசுறவன். ஒன்லி மழைநீர் வந்து சேகரிப்பதற்கான திட்டம் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து திருச்செங்கோடுல இருந்து வரக்கூடிய கழிவு நீரை முழுவதுமாக தூய்மைப்படுத்தி 19 கோடி ரூபாய் செலவுல ஏறத்தாழ 19 கோடி ரூபாய் செலவுல அந்த நீரை தூய்மைப்படுத்தி அந்த நீரை வந்து நல்ல நீராக 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. நாங்க எவ்வளவு தூரம் சிரமப்படுறோம். ஆனா எங்களை மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களை இந்த வேலையை செய்ய விடாமல் தடுப்பதற்காகவும் ஒரு பொய்யான ஒரு அரசியல் காரணத்துக்காக யார் யார் செய்யறாங்களோ 10 வருஷமா இந்த இதுக்கு ஒரு சின்ன ரோடு கூட போடாத அதிமுக காரங்கள் வந்து பிஜேபியோட இணைந்து கொண்டு இந்த திட்டத்தை பால்படுத்த நினைக்கிறாங்க. இங்க என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுற அளவுல இருக்கக்கூடிய பகுதி, இந்த ஏரியோட அளவுல இருக்கக்கூடிய பகுதி, இந்த ஏரியில வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் சொல்றாங்க. எப்படி கைவிட முடியும்? கைவிட வேண்டும் சொல்றாங்க. எப்படி கைவிட முடியும்? கைவிட வேண்டும் சொல்றாங்க. எப்படி கைவிட முடியும்? போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்ட தருவாங்க. சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன? இந்தாங்க 1 லாக். 1 லட்சமா? என்னையா சொல்ற? டோக்கன் அட்வான்ஸ். அப்படியா? ஆமா. 500 ரூபாய் கட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி உங்களை தரேன். பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப போட வைக்கணும், இந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். எங்களுக்காக கண்டிப்பா உதவி செய்யுங்கள். அதாவது எங்களுக்கு செய்கின்ற உதவி, இந்த திருச்செங்கோடு நகர மக்களுக்கே செய்கின்ற உதவி, எங்களுக்கு செய்கின்ற உதவி, வருங்கால சமுதாயத்திற்கு செய்கின்ற உதவி, எங்களுக்கு செய்கின்ற உதவி, நீர்நிலைகளை காக்க செய்கின்ற உதவி, எங்களுக்கு செய்கின்ற உதவி, தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் மன்றாடி பெற்றுக் கொண்டு வந்த இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான உதவி, எங்களுக்கு செய்கின்ற உதவி, இந்த கூட்டப்பள்ளி மக்களை வருங்காலத்தில் ஒரு பூங்காவாக மாற்றி இந்த ஏரியை நல்ல நிலையில் மாற்றி ஒரு நல்ல சிறந்த நீர்நிலையாக மாற்றுவதற்காக செய்வது என்ற உதவி என்ற எண்ணங்கள் அந்த திட்டத்தில் எந்த என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நான் ஒரு திருடன் தான். அண்ணா சுரேஷ் பாபுண்ணா, மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? சேர்மன் மேடம், நளினி மேடம் எப்படி இருக்காங்க? இவ்வளவு நாளா எங்கன்னு போனீங்க? கூட்டப்பள்ளியோட ஏரி மேல வந்து இவ்வளவு ஒரு பாசம் நேசம் உங்களுக்கு எனக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சுண்ணே. திருச்செங்கோட்டுல வர கழிவு நீர் பத்தி எங்க இருந்து வந்து ஜாயின் ஆகுது, இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு நீங்க அதை காட்டினோடனே வந்து சரி நம்மளோட கூட்டப்பள்ளி ஏரியை நாமளே இந்த அளவு சுத்தி பார்த்ததுலயே நீங்க வந்து இவ்வளவு தூரம் சுத்தி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பக்கம் அந்த வீடியோ எடுத்து எல்லாத்தையும் வர சொல்லி போட்டது கொஞ்சம் நல்லா இருந்ததுண்ணே. ஆனா அட் பிரசன்ட் சேர்மன் மேடம் நல்லி மேடம் தானே? ஆனா அதாவது கூட்டப்பள்ளியில ஏரின்னு ஒண்ணு இருந்ததுங்க. அது எப்பன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஏரி அப்படின்னு இருந்தது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிங்கண்ணா அந்த ஏரி வந்து நான் சொல்றது மேபி கம்மியா கூட இருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நல்ல ஏரியா இருந்திருக்கலாம். ஏன்னா நாங்க சின்னதுல எல்லாம் அந்த ஏரியில போய் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனா ஒரு 5ஆவதுக்கு முன்னாடி நாங்க போனப்ப அது ஏரியா தெரிஞ்சது. ஒரு 7ஆவது 8ஆவது வரும்போதெல்லாம் அப்பவே முனிசிபாலிட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து கொட்டி அந்த ஏரிய நாசம் பண்ண அப்பவே ஆரம்பிச்சாச்சுங்கண்ணா. ஆனா அப்பெல்லாம் நீங்க வந்து ஊருக்குள்ள இருந்தீங்களா இல்ல அரசியல் இருந்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஆனா இது அரசியல் பேச்சே கிடையாதுங்கண்ணா. இது முழுக்க முழுக்க உங்ககிட்ட நான் தனிப்பட்ட முறையில சொல்றேங்கண்ணா. அதாவது என்னன்னா நீங்க அரசியல் இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் திருச்செங்கோட்டோடைய குப்பைகளை கொண்டு வந்து கூட்டப்பள்ளி ஏரியில தான் கொட்டினீங்க. கூட்டப்பள்ளி ஏரியா இருந்தத குப்பையை கொட்டி கொட்டி, ஆனா அது நான் வந்து டிஎம்கே ஆட்சியில கொட்டினாங்களா இல்ல ஏடிஎம்கே ஆட்சியில கொட்டினாங்களான்னு நான் பேச வரலைங்கண்ணா. திருச்செங்கோட்டு முனிசிபாலிட்டி குப்பையை கூட்டப்பள்ளி ஏரியில தான் போட்டு நப்புனீங்க. நீங்க எல்லாம் யாரு அரசியல்வாதிகள் யாரும் வந்து நின்று எங்களுக்காக கூச்சல் போட்டு இந்த குப்பையை நிறுத்த கிடையாதுங்கண்ணா. நாங்களா மக்களா சேர்ந்துதான் ஒரு இயக்கமா ஸ்டார்ட் ஆகி இந்த குப்பையெல்லாம் நிறுத்துறதுக்கு ஊரா சேர்ந்து போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்து பல நாட்களுக்கு அப்புறம்
குப்பையை கொட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பலகை போர்டு ஒண்ணு வச்சு அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க வந்து குப்பை கொட்டாம இருந்தாங்க. ஆனா இப்ப கூடிய கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இப்பயும் மறுபடியும் வந்து அந்த ஏரியால கொட்டிட்டு இருக்காங்க. எத்தனையோ முறை வந்து கொட்டிட்டு முக்கியமான ஒருத்தங்க பேர்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்கண்ணா. அதனால நீங்க வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறீங்க, நல்ல திட்டங்களை நாங்க எதிர்க்கிறோம்னு இங்க நாங்க சொல்ல வரலைங்கண்ணா. இந்த திட்டங்கள் எங்க இம்ப்ளிமெண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல பக்கத்துல நீங்களே வந்து பாத்தீங்க. சோ அதோடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அண்ணன் புது வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா இங்க ஒரு பிளாட் வாங்கி இங்க பக்கத்துல ஒரு வீடு கட்டி பக்கத்துல ஒரு STP பிளான்ட் போட்டுக்குங்கண்ணா. குப்பையை கொட்டிட்டு இருந்தப்போ ஏரியில குப்பையை கொட்டிட்டு இருந்தப்போ மக்களுக்கு என்ன மாதிரியான தொல்லைகள் வந்ததுங்கிறத சொல்றேன்னா அதை கேட்டுக்குங்க. நம்பர் 1, கொசு தொல்லை பயங்கரமா இருந்துச்சு, ஈ தொல்லை பயங்கரமா இருந்தது, துர்நாற்றம் பயங்கரமா இருந்தது. அது இல்லாம முக்கிய பிரச்சனையா யாராவது ஒண்ணு வந்து கொளுத்திட்டு போயிருவாங்க. புகை மூட்டை பிரச்சனை பயங்கர பிரச்சனையா இருந்ததுங்கண்ணா. ஒன்னு நைட்டு கொளுத்தி விட்டுருவாங்க, எல்லாம் பகல் யாருக்கும் தெரியாத டைம்ல வந்து கொளுத்திட்டு போயிருவாங்க. இதெல்லாம் இப்ப கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எகெயின் அது ஸ்டார்ட் அப் ஆகி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க அன்னைக்கு வந்திருப்பீங்க. நீங்க அந்த கூட்டப்பள்ளி சுடுகாட்டு வழியே போய் பாருங்க, எல்லா கரைகள்ல கொட்டி வச்சிருக்காங்க. ஆனா இத்தனைக்கும் நீங்க இவ்வளவு போராடுறீங்க. எனக்கு என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னாங்கன்னா, கூட்டப்பள்ளி ஏரியில முதல்ல கிட்டத்தட்ட டன்னு கணக்குல குப்பையை கொட்டி வச்சிருக்கீங்க. அந்த குப்பையை முதல்ல அள்ளிங்கனாவே ஏரியை மீட்டு எடுத்துடலாங்கண்ணா. மக்களுடைய கோரிக்கை அதுதாங்கண்ணா. மக்களுடைய எண்ணமே STP பிளான்ட சூரியம்பலை ஏரி நீங்க தூர்வாரி எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப்னா நல்லா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெப்பக்குள ஏரி நல்லா நீட்டா பண்ணிருக்கீங்க. அம்மாங்குளத்தை சொல்றேன்னா சோ அது எல்லாமே நீட்டா நீங்க அழகா வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா இப்போ அதே அம்மங்குளத்துல ஒருவேளை போயிட்டு இருக்கிற டிச்சோட தண்ணியை அம்மங்குளத்துல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப புரியும்னா மக்களுக்கு. அப்பதாங்க நான் தெரியும் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ நீங்க அந்த செய்ய போற வேலை அந்த மாதிரிதான் இருக்குங்கன்னா அதனாலதான் மக்கள் எல்லாமே எதிர்ப்பு காட்டுறோம். மக்கள் எல்லாம் எதிர்ப்பு காட்டுறதுக்கான உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுதான். நீங்க வந்து மக்கள் இல்லாத இடத்துல உங்களுடைய அந்த STP பிளான்ட்டை நீங்க கொண்டு வர தண்ணியை அப்படியே பம்ப் பண்ணி கொண்டு போய் மக்கள் இல்லாத இடத்துல போடுங்க. பம்ப் பண்றது நான் ஆயிப்போச்சு. இல்ல நீங்க அந்த பேஸ் அப்படியே கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. எங்க போய் டெட் எண்ட் முடியுதோ அங்க போய் பண்ணுங்க. ஏரியில பண்ணாதீங்க. ஏரி இங்க ஏரியில நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா நிலத்தடி நீர் பாதிக்கும். எல்லாத்துக்கும் பிரச்சனையா தாங்கண்ணா இருக்கும். உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து நாங்க சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. நீங்களாம் எங்களோட வாங்க. இன்னொரு 4-5 STP பிளான் போவோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம். ஒரு பஸ் எடுப்போம். எல்லாரும் உங்களோட வரோம். எல்லாரும் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மக்களா தேர்ந்தெடுத்து இதை வந்து பண்ணலாமா வேணாமான்னு அவங்களா ஒரு டெசிஷன் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க தாங்க நான் கேட்கிறேமே தவிர உங்ககிட்ட நாங்க வந்து இதை போராட்டம் பண்ணி இதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு அரசியல் அதாவது இதை வந்து அரசியலா நாங்க பாக்கல. ஆனா யார் பாக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுங்கண்ணா. அதனால நாங்க வந்து இதுல அரசியல் பண்ண விரும்பலைங்கண்ணா. இது வந்து மக்கள் நலனை மட்டுமே நாங்க பாக்குறோம். இன்ஃபேக்ட் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட் தான். சோ அந்த கேன்சர் அப்படிங்கறது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை அனுபவப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கண்ணா அது. சோ அதனால நீங்க இந்த விஷயத்தை செஞ்சு நாளைக்கு இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த தண்ணியில நீங்களே வந்து தோண்டி காமிச்சிங்க. ஆனா ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப வீடியோ போட்டிருந்தீங்க, தோண்டினா ஒரு 10 அடியில வந்து தண்ணி எப்படி வருதுன்னு காட்டியிருந்தீங்க. சூப்பரான ஒரு வீடியோ அது. சோ பாத்துங்க. இப்ப நீங்களே இங்கிருந்து வர கழிவு நீர்ல வந்து கலந்தது இன்னைக்கு தண்ணி எப்படி இருக்குன்னு நீங்க காட்டுறீங்க. இன்னும் நீங்க STP பிளான்ட கொண்டாந்து போட்டீங்க அப்படின்னா நீங்க STP பிளான்ட போட்டு நீங்க என்ன சுத்தம் பண்ணி அந்த தண்ணி என்ன குடிக்கிறதுக்கான போறீங்க. செடி கூட விட முடியாதுங்க அந்த நாத்த முடிச்ச தண்ணிய. சீரியஸா சொல்றேன். நீங்க வந்து நான் தான் சொல்றேன், உங்களுக்கு வந்து STP பிளான்ட் எங்க போட்டிருக்காங்கன்னு திருப்பி இன்னொரு தடவை வேணா வண்டி எடுத்துட்டு போய் இனோவா கார் எடுத்துட்டு போய் நீங்க நல்லா சுத்தி ஒரு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்க STP போட்டிருக்காங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க பார்க்காமலாம் இருக்க போறது இல்லைங்கன்னா பார்த்திருப்பீங்க. இருந்து ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், ஏற்கனவே எங்களுடைய தண்ணீர் எல்லாமே மாசுபட்டு கெட்டு போன நிலைமையில தான் இருக்குது. இன்னும் நீங்க கொண்டாந்து இந்த STPங்கிற ஒரு விஷயத்த போட்டு மேல தொந்தரவு பண்ணாதீங்கன்னா தயவு செஞ்சீங்கன்னா. ரெண்டாவது, உள்ளுக்குள்ள வந்து தண்ணீரை வந்து நீங்க வேணா வெளியே கொண்டு போறதுக்கு அழகா 2 பக்கம் வாய்க்கால் போட்டு கொடுங்கண்ணா. புண்ணியமா போகுங்கண்ணா. நன்றிங்கண்ணா. வேற ஏதாவது எனக்கு மெசேஜ் கமெண்ட்ல போடுங்கண்ணா. தேங்க்யூண்ணா.
சும்மா லைட்டா சொல்றோம் போதும். திருப்பி ஓட்டுங்கப்பா. டேய் அங்கேயே அடிங்கடா. அப்படியே பக்கத்துலயே விட்டு அப்படியே திருப்பி ஓட்டு. ஏன் வெடி பண்ணி உங்களுக்கு போய் செஞ்சு பார்க்க டேய் அதெல்லாம் வேண்டாம், அங்க போலாம். சொல்ல முச்சான். விட்டுறாங்கண்ணே உனக்கு எங்க வந்து எடுத்து விட்டு யாருக்கிட்ட? எடுத்து விட்டு அதெல்லாம் பார்க்கணும் விட்டு தள்ளிக்குப்பா. கம்மு போட்டோமா எடுத்துட்டு போய் ஒட்டணும். யாருக்கிட்டப்பா?